வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் இணையாடுப்பு 159வது ஆண்டு விழா மணிமன்றம் பிரான்சால் இன்று கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை 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 அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. சம்மதியா சாந்திடும் அம்மர் நமதை தடுத்திடலாம் கண்டீர், தனித்திடு சிற்றவை நடத்தை தரிசனம் செய்வீரே. செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்தல்வான் பொதுவில் திருநஞ்சை பெருந்தவனை துறந்தான் அங்கவலை ஐதாவது இனத்திருக சமரச கர்மாக்கம் மேவு என்று உரைக்கின்றேன். வேதினியை நினைத்தான் வயதாலும் வயதுமின் வாழ்த்துவிட கொன்றிடுவேன் மனங்கோனேன் மானம் எல்லாம் போன வழி விடுத்தேன். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே நீர், கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலேர் இதுவரையும் உண்மை அறிந்தீரே, விண்டதனால் என் எரிநீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைப்பிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே எந்தகு சிற்றம்பலத்தே எந்தை அருள் அடைமீன் விரவாத வரம் பெறலாம் இன்பம் முறலாமே. இரவில் தீபம் இல்லாத இடத்தில் இருக்கக்கூடாது, ஏனெனில் அது பிராண நஷ்டம் பண்ணும். ஆதலால் நமது கிருகத்தில் தீபம் வைத்து இருளை போக்கி ஆனந்தமயமாய் நித்திரை இல்லாதிருந்தால் ஆயுள் விருத்தியாகும். முக்தி அடைவதற்கு இம்மானிட தேகமே தக்கதாயும் வேறு தேகத்தால் அதை அடைவது அரிதாயும் இருப்பதால் எவ்விதத்தாலாயினும் தேகம் நீடித்திருக்கும்படி பாதுகாத்தல் வேண்டும். வள்ளல் பெருமானின் திருநெறிகள். கடவுள் ஒருவரே, அருட்பெருஞ்சோதி ஒன்றே கடவுள், எல்லா உயிர்களும் நமக்கு சகோதரர்களே என்று உணர்க. சாதி சமய மத இன வேறுபாடுகளை காணற்க. சிறு தெய்வ வழிபாட்டினை தவிர்த்திடுக. தெய்வத்தின் பேராலும் எந்த விதத்தாலும் பலியிடுவதை விலக்குக. புலால் உண்ணற்க. இவ்வுயிர்களையும் கொலை செய்தார்க்க. பசித்தோரது பசியை போக்குதலே உண்மை வழிபாடாக கொள்க. இறந்தவர்களை கண்டிப்பாக எரிக்கக்கூடாது, புதைத்திடுக. இந்திரிய கரண ஜீவ ஆன்ம நித்திய ஜீவகருணிய ஒழுக்கங்களை கடைப்பிடித்திடுக. ஒளியாக உள்ள கடவுளை தியானத்தால் நமக்குள் காண்க. உயிர்குலமே கடவுள் விளங்கும் ஆலயம் கருதி உயிர்களுக்கு இடங்கி இதம் புரிக. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ பிரார்த்தனை செய்க. புராணங்களும் சாத்திரங்களும் முடிவான உண்மையை தெரிவிக்க மாட்டன. மூட பழக்க வழக்கங்களை